வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டெகோடர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கிற சந்தானத்தோட இங்கே நான் தான் கிங் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சந்தானத்துக்கு ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகலை, கூடவே 20 லட்சம் ரூபாய் கடன் வேற இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஜமீன் குடும்பம் நாங்கள் உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே சந்தானமும் நாம் ஜமீன் குடும்பத்துக்கு மருமகனாக போக போகிறோம், இனிமேல் நம்மளோட கடன் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு நினச்சி ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சந்தோஷமாக இருக்காரு. பட் அவங்க உண்மையாகவே ஜமீன் குடும்பம் இல்லை, அவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா சந்தானத்தோட லைஃப்ல என்னதான் ஆச்சு, இதுக்கிடையில அவர் மேல விழுந்த குற்றவாளி பட்டத்தை சரி பண்ண அவர் என்னென்ன பண்ணாரு, அதுல நடந்த காமெடி சம்பவங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. தம்பிராமையா, பிரியாலயா, பாலசரவணன், சந்தானம் அண்ட் படத்துல நடிச்ச மற்ற லொல்லு சபா காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. இது ஒரு காமெடி படம். ஸோ அதனால லாஜிக் நம்ம எதிர்பார்க்க கூடாது, ஏன்னா படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. மேரேஜ் காமெடி, அப்பார்ட்மெண்ட் காமெடி, டெட் பாடி ரீப்ளேஸ்மெண்ட் காமெடி அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடக்கக்கூடிய அந்த காமெடி, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா தம்பிராமையாக்கும் சந்தானத்துக்கும் இடையில நடக்கிற அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃபை விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு, லேக் இருக்கு. ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சில காமெடி சீன்ஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு டீசெண்டான படமாக தான் இருக்கு. டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீமான் தான் அந்த படத்துக்கு மியூசிக்கல் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா படத்தில் குலுக்கு குலுக்கு அப்படின்ற ஒரு சாங் வரும். அந்த சாங் தான் சூப்பராக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த சாங்கில் படத்தோட ஹீரோயின் சூப்பராக டான்ஸ் ஆடி இருந்தாங்க. படத்தோட ஹீரோயின் பேர் பிரியாலயா. அவங்களுக்கு இது முதல் படம். பட் அவங்களோட டான்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. குறிப்பாக கிளைமேக்ஸ் ஃபைட் சீனில் ஒரு காமெடி இருக்கும். அந்த காமெடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இவ்வளவு இருந்துமே படத்தில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் சந்தானத்தோட நடிப்பில் இதுக்கு முன்னாடி வந்த தில்லுக்கு துட்டு படத்தில் இருந்த அந்த காமெடி ஃப்ளோ இந்த படத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த நான் தான் கிங் படம் ஒரு டீசெண்டான படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.